வணக்கம் நண்பர்களே. தமிழ் ஸ்டேஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் மிலானி. இங்க நாம பேச போறது நியூஸ், என்டர்டைன்மெண்ட், ஃபன் அண்ட் ட்ரெண்ட்ஸ். இது எல்லாமே ஒரு சாலிட் தமிழ் ஃபிளேவர்ல. இந்த தந்தை படத்துல முத்தமலை அப்படின்ற ஒரு பாடல் தியேட்டர்ல வரல, படத்துல வரல அப்படின்னு எல்லாரும் ஃபீல் பண்ணாங்கல்ல. அதுக்கு விடிவு காலம் வந்துருச்சு நண்பர்களே. என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த பாடலை அப்படியே த்ரிஷா பாட அதை யூடியூப்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யாரு அதை வாங்கியிருக்கா அப்படின்னு பார்த்தா அதுதான் ஒரு அதிர்ச்சியான விஷயம். சரிகமா தமிழ். ஐயையோ! இவரு ரொம்ப பயங்கரமான ஆளாச்சே அப்படின்ற மாதிரி கீழ நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கமெண்ட் செக்ஷன்ல இந்த பாடலை பற்றி எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்றது தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். தேங்க்ஸ் மணி ஃபார் புட்டிங் த வீடியோ இன் டஸ்ட்பின். பெட்டர் டு ஹியர் த சாங் வித் அவர் ஓன் இமேஜினரி விஷுவல்ஸ். ஏன் அப்படின்னா இதுல த்ரிஷாவை வைத்து வித்தியாசமாக ஏதோ ட்ரை பண்ணியிருந்தாரு மணி சார். த்ரிஷாவுக்கு கொஞ்சம் கூட பொருந்தவில்லை இந்த குரல். இதெல்லாம் கூட ஓகேங்க. இந்த சாங்கை எவ்வளவு இமேஜின் பண்ணி வச்சிருந்தேன். பேசாம வீடியோ ரிலீஸ் பண்ணாமலே இருந்திருக்கலாம். இந்த வீடியோவுக்கு ஜின்மையை ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்டா இப்படி த்ரிஷாவை வச்சு காமெடி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்க ஒருத்தர். சோனியக்காரி மாதிரி எனக்கு மட்டும்தான் தோணுதா? த்ரிஷாவை ஏன் ஷேம் பண்றதோ இல்ல மத்த ஏதோ நமக்கு அதுல விருப்பம் கிடையாது. ஆனால் இந்த த்ரிஷா வித்தியாசமான ஒரு வேடத்தில் ஏதோ வித்தியாசமாக த்ரிஷாவை வைத்து ஏதோ முயற்சி செஞ்சிருக்கிறாங்க அப்படின்றது இந்த பாடலினுடைய இந்த வீடியோவை பார்த்தால் தெரிகிறது. அது கொஞ்சம் கூட பொருந்தவில்லை நண்பர்களே. த்ரிஷா மிமிக்ரி பண்றாங்களா? த வெரி லீஸ்ட் த விஷுவல் மேக்ஸ் இட் ஃபீல் மோர் லைக் காமெடி ஃபிலிம் தான கேங்ஸ்டர் ஒன். முதலில் இது கேங்ஸ்டர் படம் என்று உங்களுக்கு யார் சொன்னது? நீங்கள் படத்தை ஒழுங்காக பார்க்கவில்லை. இது ஒரு கசமுசா படம். யாரெல்லாம் இந்த பாட்டு படத்துல இல்லைன்னு சந்தோஷப்படுவீங்க. ஆமா, இந்த பாட்டை படத்துல வச்சிருந்தா படத்தை யாரும் ரோஸ்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. பாட்டை தான் ரோஸ்ட் பண்ணிருப்பாங்க. என்ன இலவு எக்ஸ்பிரஷன்ஸ் அது. It's like Trisha Krishnan is breathing from helium balloons and singing on a stage. Low budget and very love and study style of art and movie making. இதெல்லாம் ரொம்ப தப்புங்க. த்ரிஷா தீபிகா படுகோனாங்க. அதானே இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்குங்கய்யா. சின்ன வயசு ஆனுவல் டேல லாஸ்ட் பெர்ஃபார்மர் பண்ண அதானே ஏதோ ஆனுவல் டேல பாடுற மாதிரி இருக்குது இல்லைங்க. த்ரிஷா இஸ் கோயிங் டு கிவ் ஹிப்பர் ஷாட்ஸ் டு த ட்ரோல்ஸ் அண்ட் ஹேட்டர்ஸ். ஏன்டா குறுக்க வரீங்க? ஏன்டா வரீங்க? இதுக்கு சும்மா இருந்திருக்கலாம். வீடியோ ரொம்ப சுமாரா இருக்கு. எதை கிண்டி வச்சிருக்கா மணி. மீம்ஸ் ரெடி ஃபார் 2025. என்ன வருது இங்க? ஏய் என்னடா அது? அட பாருங்கண்ணா, வீடியோ சாங்லாம் எடுத்திருக்கீங்க, அப்புறம் ஏன்டா ஃபிலிம்ல வைக்கல? ஏங்க உண்மையிலேயே இந்த பாட்டுல வச்சிருக்க முடியும். முதல்ல வச்சு படம், இந்த படம் எடுத்ததே தப்பு. இதுல இந்த பாட்டு வைக்கிறேன்னு வேற வருத்தப்படுறீங்க வேறீங்க. யாரெல்லாம் எனக்கு இங்க விண்வெளிதான் வீடியோ சாங் வெளியிட வேண்டும். ஐயோ, எங்க வைக்கிறதுன்னு தெரியாம கேமராச்சியை வச்சுட்டாங்கய்யா. இதுல நீ விண்வெளி நாயகனுக்கு ஒரு பாட்டு எடுத்திருப்பாங்க, ஒரு வீடியோ இருந்திருக்கும். அதவா இதெல்லாம் நீங்க ரிலீஸ் பண்ண வேற கேக்குறீங்க. இந்த மாதிரி இருந்தீங்கன்னா ஏன் இந்த மாதிரி படம் எடுக்க மாட்டாங்க? படத்துல தப்பு இருக்கலாம், படமே தப்பா இருந்தா எப்படி? நைஸ் கொஸ்டின். ஆனா இது மணி சாருக்கு புரியறதுக்கு இன்னும் 5 வருடங்கள் ஆகும். இன்னும் ஒரு 4 படங்கள் நீங்க பார்க்க வேண்டியது இருக்கும். 4 படங்கள் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவருக்கு ரியலைசேஷன் பாயிண்ட் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க கேட்கலாம். பட் அது வரைக்கும் மணி சார் ஃபேன்ஸ் கிட்ட இருந்து ஸ்லிப்பர் ஷாட்ஸ் வாங்குறதுக்கு ரெடியா இருங்க நண்பர்களே. ஏன்னா அவர்கள் கணிப்பது கட்டை என்ன கொட்டை. அவருதான் இது செட் ஆகாது அப்படின்னு அந்த பாட்டு அந்த படத்துல இருந்து தூக்கிட்டாருல, அப்புறம் அதை கொண்டாருன்னா அவருக்கு எப்படி இருக்கும்? நீங்களே சொல்லுங்க. நான் இவ்வளவு பெரிய கலை படைப்பாளர் தக் லைஃப்னு ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்கிறேன், அதெல்லாம் ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதை கொண்டாடுங்கடானா சம்பந்தமே இல்லாம முத்தமலை பாட்டை நீங்க ரசிக்கிறீங்களோ? இந்த படத்தில் த்ரிஷாவுக்கு ஒரு கேரக்டர், த்ரிஷாவே இதுல ஒரு கேரக்டர் எதுக்குடா வச்சீங்க? எதுக்குடா அந்த கேரக்டர் வச்சீங்க? அதெல்லாம் தூக்கி இருக்கலாம்லடா. ஏன்டா அசிங்கப்படுத்துறீங்க த்ரிஷாவை? ஏம்மா உனக்கு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காங்களா இல்லையான்னு கேட்டு நடிச்சு பாட்டியா புண்ணியவதி? இனிமே ப்ளீஸ், தமிழக மக்கள் உன் மேல நல்ல அன்பு பாசம்லாம் வச்சுக்கிறாங்க. அதெல்லாம் விட்டுட்டு கண்ட கருமத்தை எடுத்து தலை மேல ஊத்திக்காதம்மா. நல்லாவே என்ன விளங்கல. ப்ளீஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.